வணக்கம். 12 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்டா விவசாயிகளுக்கு 78 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டம் அறிவிப்பு. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தமிழ் புதல்வன் திட்டத்தில் ஆகஸ்ட் முதல் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் நிதி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிகளில் சேரக்கூடிய மாணவர்கள் பயன்பெறுவர். குவைத்தில் இறந்த 7 தமிழர்கள் உட்பட 31 இந்தியர்களின் உடலுடன் கொச்சி வந்தடைந்தது விமானம். 7 பேரின் சடலங்களையும் அவசர ஊர்தியில் எடுத்து வர உள்ள அதிகாரிகள். விக்கிரவாண்டி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். முதல் நாளில் சுயேட்சைகள் மனு அளித்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிப்பு. சித்த மருத்துவர் அபிநயா போட்டியிடுகிறார். விக்கிரவாண்டியில் அதிமுக சார்பில் களமிறங்கப் போவது யார்? முன்னாள் எம்எல்ஏ தமிழ்ச்செல்வன் அல்லது ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வத்திற்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று தகவல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 11வது தொடர் தோல்வியை சந்திக்கப் போகிறதா அதிமுக என்று ஓபிஎஸ் கேள்வி. கட்சியை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம் என்று இபிஎஸ் பெயரை குறிப்பிடாமல் அறிக்கை. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே திறந்தவெளி சிறையில் ஆடு மேய்த்த கைதி தப்பி ஓட்டம். வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை. இரண்டாயிரத்து 16ஆம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விகிதத்தில் சம்பளம் பெறக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு. 9% வரை அகவிலைப்படியை அதிகரித்து அரசாணை வெளியீடு. G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்நாட்டு பிரதமருடன் இன்று பேச்சுவார்த்தை. பக்ரீத்தை ஒட்டி ராணிப்பேட்டை மற்றும் செஞ்சியில் களை கட்டிய ஆட்டுச்சந்தை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் சந்தையில் 10 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்றதாக வியாபாரிகள் தகவல். இந்தியாவின் பாதுகாப்பு ஆலோசகராக அஜித் தோவல் மீண்டும் நியமனம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். கும்பகோணம் பேர் நிலையத்தில் தனியாக இருந்தவரிடம் செல்போன் பறிப்பு. இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்களை பிடிக்க முயன்ற போது தவறி விழுந்ததால் பரபரப்பு. உலகக்கோப்பை தொடரில் பப்புவா நியூ கினியாவை வீழ்த்தி சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது ஆப்கானிஸ்தான். இதுவரை 2 போட்டிகளிலும் தோல்வியடைந்த நியூசிலாந்து வெளியேற்றம். காதலனால் கர்ப்பமாக்கப்பட்ட சிறுமிக்கு பூந்தமல்லி காவல் நிலையத்தில் வளைகாப்பு நடத்தியதால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் சோமசுந்தரம், இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன? வணக்கம். சென்னை அடுத்த பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் 4 பெண் போலீசாருக்கு அவர்கள் கர்ப்பமாக இருந்த நிலையில் அவர்கள் பிரசவத்திற்காக மருத்துவ விடுமுறைக்காக தங்களது சொந்த வீடுகளுக்கு செல்ல உள்ள நிலையில் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்ததால் அவர்களுக்கு வளைகாப்பு பூந்தமல்லி அனைத்து மகளிர் போலீசார் முடிவு செய்தனர். இதன் அடிப்படையில் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையில் நேற்று வளைகாப்பு நிகழ்ச்சியானது நடத்த முடிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் பூந்தமல்லியில் காதலனால் ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கப்பட்ட சிறுமிக்கும் அதாவது அந்த 4 பெண் காவலர் கர்ப்பிணிகளுடன் சேர்த்து வளைகாப்பும் நடத்தப்பட்டது. இந்த சிறுமிக்கு வளைகாப்பு நடந்த நிகழ்ச்சியில் போலீஸ் நிலைய இன்ஸ்பெக்டர் மற்றும் உடன் பணிபுரியும் காவலர்கள் சிறுமியையும் அமர வைத்து போலீசார் தாய் வீட்டு சீதனமாக பழங்கள், இனிப்புகள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை கொடுத்து அவருக்கு வளைகாப்பு நடத்தினர்.
மேலும் காரணனால் ஏமாற்றப்பட்டு கர்ப்பமாக உள்ள சிறுமிக்கு வளைகாப்பு நடத்தி அசையது பெண் போலீசார் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் சிறுமிக்கு மற்ற போலீசாருடன் சேர்த்து வளைகாப்பு நடத்தியது பெரும் நிகழ்ச்சி ஏற்படுத்தியுள்ள நிலையில் தற்போது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருவது குறிப்பிடத்தக்கது. சோமசுந்தரம், உங்கள் தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக மனித உரிமை ஆர்வலர் திரு ஹென்றி திபே நம்முடன் நினைக்கிறார். டாக்டர் இஸ்லாம் சார், வணக்கம். வணக்கம். புகார் கொடுக்க வந்த ஒரு சிறுமிக்கு வளைகாப்பு நடத்தப்பட்ட சம்பவம் அப்படின்றது சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பக்கம் இது காவலர்களுடைய மனிதாபிமானமா பார்க்கறதா, இல்லை உரிய நடவடிக்கை எடுக்காம இது போன்ற செயல்களில் ஈடுபட்டது அப்படின்றது எப்படி பார்க்கறது? அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு முறையாக கண்காணிப்பு செய்யாததுதான் இது காட்டுகிறது. ஆவடி பெண்கள் காவல் நிலையத்தில் ஒரு சிறுமியை, மைனர் என்று சொல்லுகிறோமே, ஒரு சிறுமியை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்ததே தவறு. அவரை காவல் நிலையத்திற்கே கொண்டு வந்திருக்க கூடாது. ஜேஜே ஆக்ட்ல அது பண்ணவே கூடாது. போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தார். அந்த பெண் காவல் நிலையத்திற்கு கொண்டு வரப்படக்கூடாது. பாதுகாப்பான இன்னொரு இடத்திற்கு கொண்டு சென்றிருக்க வேண்டும். முதல்ல அதே தவறு. இரண்டாவது, காவல் நிலையத்துல வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துறதுனா அவருடைய மனிதாபிமானத்தை காட்டுகின்ற ஒரு செயல் அல்ல. இது குடும்பங்களில் செய்ய வேண்டிய. காவல் நிலையம் ஒரு முறையான சட்டப்பூர்வமாக பணிகளை கொண்டு செல்லுகின்ற பணித்தளம். அந்த பணித்தளத்தில் ஒரு பக்கம் வளைகாப்பு, இன்னொரு பக்கம் வேற சமாச்சாரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் உயர் அதிகாரிகள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். கீழே இருக்கக்கூடியவர்களை அவர்கள் கண்காணிக்காமல் இருப்பதன் காரணமாக தான் இது ஏற்படுகிறது. இதுல மிக கொச்சையான விஷயம் என்னவென்றால், ஒரு பாதிக்கப்பட்ட இளம் பெண் மைனர் காவல் நிலையத்தில் இருக்கும் பொழுது அவளுக்கும் சேர்த்து ஒரு வளைகாப்பு நடத்தி இருக்கிறார்கள் என்றால் இது ரொம்ப சட்ட மீறலாக நான் கருதுகிறேன். சட்ட மேற்பார்வை இல்லாமல் காவல் நிலையங்கள் செயல்படுகிறது என்பது தொடர்ந்து எங்களை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். அதற்கு அடுத்த எடுத்துக்காட்டாக இது வந்துவிட்டது. மறந்துவிட வேண்டாம், ஆவடி கமிஷனரேட்ல நிறைய தொடர் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மூடி மறைக்கின்ற வெவ்வேறு செயல்பாடுகள் அவர் இறங்குகிறார்கள். தயவு செய்து அங்கே பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இதில் உடனடி தலையீடு செய்து பொதுமக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு இதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோருவதுதான் முறையாக இருக்கும் தவிர இதை மூடி மறைப்பதற்கு இன்னொரு தவறு எதுவும் செய்ய வேண்டாம் என்பதை மிக பொறுப்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறை சார்ந்த, காவல்துறை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு என்பதை மறுபடியும் இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்படாத சிவில் சமூகத்தின் சார்பாக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஹென்றி திபேன். அடுத்ததாக குழந்தைகள் உரிமை செயற்பாட்டாளர் திரு தேவநாதன் நம்முடைய நிகழ்ச்சியிடம் பேசலாம். சார், வணக்கம். திரு தேவனையன், இந்த சம்பவம் குறித்து உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். விசாரணைக்கு வந்த சிறுமிக்கு அவங்ககிட்ட விசாரணை பண்ணிட்டு மனிதாபிமான அடிப்படையில் அந்த குழந்தைக்கு வளைகாப்பு நடத்தப்பட்டதா ஒரு தகவல் இருக்கு. இதை ஒரு மனிதாபிமான நடவடிக்கையா பார்க்கறதா, இல்ல இந்த செயல் அப்படின்றது தேவையற்றது அப்படின்னு பார்க்கறதா? உங்களுடைய பார்வை என்ன திரு தேவனையன்? இது மனிதாபிமானம் அப்படிங்கிறது இது ஒரு ஜனநாயக நாட்டுல மனிதாபிமானங்கிறது சரி. ஆனா ஜனநாயக நாட்டுல முதன்மையானது ஒரு உரிமை. ஒரு குழந்தையினோட உரிமை முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்கிறது. குழந்தையோட மாண்பு சிதைக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைய மிக கொடூரமான வன்முறையாகும். இது மிகப்பெரிய வன்முறை. எப்படி வன்முறை அப்படின்னா, நான் வன்முறைங்கிறது இது சாதாரண விஷயம் சொல்றேன். இது இளம் சிறார் நீதி சட்டம், ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் படி பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அடையாளத்தையோ அவருடைய தகவல்களையோ தெரிவிப்பது தப்பு. அடையாளத்தை காட்டுவது வெறுமனே நீங்க ஊடகத்துல காட்டுவதில்லை. இது நேரடியா கொண்டு உட்கார வச்சுக்காங்க. ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட குழந்தையில இது குழந்தை பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அடையாளத்தை எங்கேயோ விசாரிக்கவோ கூடாது. ஒரு முறை விசாரிச்சு அதுக்கப்புறம் விசாரிக்கூடாது. திரும்ப இது காவல் நிலையத்தில் கூப்பிட்டாங்க. திரும்ப கூப்பிட்டு அந்த குழந்தை மீது பாலியல் வன்முறை திரும்ப நடந்த உளவியல் சிக்கல் கொடுக்கும். அதனால இவங்க அடிப்படையில இவங்க குழந்தை உரிமைகளுக்கு எதிரான மீறல்களையும், அதுவும் நீங்க எங்கேயோ ஒரு ரிமோட் வில்லேஜஸ்ல நடந்துச்சு, ஒரு ரிமோட் ஏரியால நடந்துச்சு இல்ல, சென்னையை ஒட்டி இருக்கிற பூந்தமல்லி பக்கத்துல ஒரு ஒரு அனைத்து பெண்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்திருக்கு அப்படின்னா இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இதை நான் போலீஸ் ஆபீசர்கிட்ட கேட்கிறேன். பெண்ணோட வீட்டுல ஒரு 15 வயசு கீழே நடந்துருந்துச்சுன்னா அந்த குழந்தை இப்படி வைப்பார்களா? இதுவா கருணை?
இது எல்லாத்தையும் கூப்பிட்டு அவமானப்படுத்துறது இல்ல அது. இவங்க எவ்வளவு பெரிய சட்டம், அதாவது சட்டத்தை அமலாக்க இருக்கிற காவல்துறையில இவங்க வந்து மிக மிக முதன்மையான குழந்தைகளுக்கான சட்டமன்ற போக்சோ சட்டத்தை வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய வன்முறை இது. இவர்கள் மீது கண்டிப்பாக போக்சோ ஜேஜே நடவடிக்கை வந்து இவங்க வந்து கண்டிப்பா துறை சார்ந்த நடவடிக்கை இல்லை, சட்டம் சார்ந்த நடவடிக்கை இருக்கணும். போக்சோ படி இவங்க மேல வழக்கே பதிவு செய்யணும். இது வந்து தவறான முன்னுதாரணம் மட்டுமல்ல, தவறான வழிமுறையும் கூட. இது இல்லாம இதில் இவங்க மட்டும் தான் ஈடுபட்டாங்களா, இதுக்கு முன்னாடி ஈடுபட்டாங்களான்னா யாரெல்லாம் தொடர்புடைய அத்தனை பேரும் கண்டிப்பாக சட்டத்தின்பால் தண்டிக்கப்படணும். இது வந்து மிக மோசமான முன் உதாரணமாகும். அப்போ வந்து நீங்க வந்து எந்த மனநிலையில அந்த குழந்தைகளை பாக்குறாங்க, இது ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை, அதுவே ஒரு குழந்தை, அது இன்னொரு குழந்தையை தாங்கியிருக்கு, அதுவே ஒரு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட குழந்தையை கொண்டு நீங்க வந்து எல்லாத்துக்கும் மத்தியில் உட்கார வச்சு எவ்வளவு பெரிய வன்முறை உண்டாக்கிருக்கீங்க, நீங்க எவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டாக்கிருக்கீங்க, ஊடகத்தை கொண்டு வந்து உட்கார வச்சு ஊடகத்தை பதிவு செஞ்சிருக்கீங்க. அப்ப என்ன அடிப்படை அறிவுல சட்டத்தை அமலாக்குற துறையில் இருக்கிற காவல்துறையில சட்டத்தை பத்தி தெரியுது இல்லைன்னா மிகப்பெரிய கொடூரமான வன்முறை. இது சட்டத்தை மீறாங்க, சட்டத்தை மிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால இதுல வந்து உடனடியாக விசாரணை நடத்தி இவர் அத்தனை பேர் மீதும் போக்சோ சட்டத்தின் மேல் வழக்கு பதிவு செய்யப்படுறாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு தேவனையன். அடுத்ததாக ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திருமிகு திலகவதி நம்முடன் இணைகிறார். காதலனால் கைவிடப்பட்ட சிறுமிக்கு ஆவடி அருகே இருக்கக்கூடிய பூந்தமல்லி காவல் நிலையத்தில் வளைகாப்பு நடத்தப்பட்ட சம்பவம் என்பது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. போஸ்கோ வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுமியை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை செய்வது என்பது சட்டத்திற்கு புறம்பானது. பொது வேளையில் அவருக்கு வளைகாப்பு நடத்தியது என்பது அந்த போஸ்கோ சட்டத்திற்கு முற்றிலும் எதிரானது என்று தங்களுடைய கருத்துக்களை மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்ததை பார்த்தோம்.